நான் உங்க ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுறேங்க. இன்னைக்கு நாம விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப சுலபங்க. இது போல டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம அரிசி நல்லா உணர்ந்துக்குச்சுங்க. இது போல தாங்க கொள்ளுக்கட்டைக்கு, இடியாப்பத்துக்கு, அதிரசத்துக்கு இது போலவே தாங்க அரிசி வாங்கி இது மாதிரி 3 மணி நேரம் ஊற வச்சு இப்படி நிழல்ல வளர்த்து எடுத்துக்கணுங்க. அரிசியில் இது போல் வச்சு எடுத்தோம்னா இது போல் ஒட்டிடுங்க. இப்படி இது பண்ணோம்னா விழுந்துருங்க. இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்ங்க. இது கொள்ளுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரதுக்காக நெய் ஆட் பண்ணுது. இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மாவு எடுத்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து மாவோட ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இவ்வளோ சூட்டில் நம்ம கை வைக்க முடியாதுங்க. அதனால் இது மாதிரி எல்லா மாவும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கரெக்டான பருங்க. இது அப்படியே சூடு ஆறட்டுங்க. இது அப்படியே வச்சுருப்போம். இந்தளவுக்கு நமக்கு தண்ணி மீதி பட்டுருச்சு. இதை நம்ம பாவு காய்ச்ச இதை அப்படியே வச்சுக்கலாங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா வெது வெதுப்பாக இருக்கிற அளவு மாவு வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் எவ்வளோ நேரம்னாலும் நம்ம மினி கொழுக்கட்டை சாஃப்டாகவே இருக்குங்க. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை 2 பாகமாக பிரிச்சிடலாங்க. இது கார மினி கொழுக்கட்டைக்கும் இது இனிப்பு கொழுக்கட்டைக்கும் தனித்தனியாக வச்சுருவோம். நம்ம இனிப்பு மினி கொழுக்கட்டைக்கு ஒரு வடைச்சட்டியில் 1 ஸ்பூனு நெய்ங்க. இது மாதிரி நட்ஸை, முந்திரி, பாதாம், பம்கின் சீட்ஸுங்க, இதெல்லாம் கேரட் சீவிர கட்டையில் சீவி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை இப்போ இதோடு சேர்த்து பொரிச்சுக்கலாம். நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணுங்க. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பாதி மாவை இதோட சேர்த்துக்கலாங்க. எல்லாம் மாவோட மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம மாற்றிக்கலாம் பாத்திரத்தில். இதை நல்லா இப்படி அழுத்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லா மாவுலேயும் இந்த நட்ஸ் போய் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ நம்ம கார மினி கொழுக்கட்டைக்கும் இனிப்பு கொழுக்கட்டைக்கும் ரெடி பண்ணியாச்சுங்க மாவு. நம்ம ஃபஸ்ட்டு இனிப்பு மினி கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இது போல் நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. வெடிப்பு இருக்கக்கூடாது. தேவைப்பட்டால் இது மாதிரி நெய் தொட்டுக்கோங்க. உள்ளங்கையிலையும் இது மாதிரி இதுலேயும் இப்படி தொட்டு செஞ்சிங்கனாக்க நல்லா உருண்டையாக வந்துடுங்க. வெடிப்பு இருக்கக்கூடாதுங்க. பாகில் கொதிக்கக்குள்ள அப்புறம் விரிசல் விட்டுட்டு போயிடும். இனிப்பு மினி கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இது போலவே மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. கார மினி கொழுக்கட்டைக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. கார மினி கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம முன்ன தண்ணி மீதி ஆனது இல்லைங்களா, கொதிக்க வச்ச தண்ணி. இந்த தண்ணி நம்ம இப்போ நல்லா சூடு ஏற்றிக்கலாம். இதை இப்போ முன்ன தண்ணி மீதியான தண்ணியை நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாங்க. பாகு காய்ச்ச 150 கிராம் வெல்லங்க. இதோட ஒரு 3 ஏலக்காய்
பொடி பண்ணியே போட்டுக்கலாங்க. இதோட கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுடலாங்க. நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின வெல்லங்க. இதில் வந்து நல்ல நயமான வெல்லம். அதில் தூசு கல் இதெல்லாம் மண் இதெல்லாம் இருக்காது. அதனால் நான் வடிகட்டலை. நீங்கள் கொதிக்க வச்சு வடிகட்டிக்கோங்க. இப்போ நம்ம இதுலேயே இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நம்ம இப்போ சேர்க்குறோம். இந்த பாகோட இது நல்லா கொதிப்படணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம போட்டதோட உருண்டை கொஞ்சம் உப்பலாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆகிற அளவு பாருங்கள் கரெக்டான பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. நம்ம இனிப்பு மினி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. கார கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாங்க. இது நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு தட்டு வச்சு துணியை ஈரம் பண்ணிக்கலாங்க, இட்லி துணியை. இதோட நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை இதில் வச்சு வேக வச்சிடலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப வேக வச்சிங்கன்னா ரொம்ப இருவலாகிடும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம கொழுக்கட்டை சூப்பராக வெந்துருச்சு. இதை நம்ம பிளேட்டில் இருந்து எடுத்துடலாங்க. நம்ம தாளிப்புக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுது, கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது போல் இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய்ங்க, 1/4 ஸ்பூன் கடுகு, உளுந்து 1 ஸ்பூனு, ஒரு வரமிளகாய், இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, விழுதை இதில் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க கொழுக்கட்டையை போட்டுக்கலாம். நம்ம கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மினி கார கொழுக்கட்டையும் மினி இனிப்பு கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த இனிப்போட நம்ம எடுத்து சாப்பிடக்குள்ள அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த கார கொழுக்கட்டையும் இந்த மசாலாவோட சேர்த்து 2 காம்பினேஷனாக சாப்பிடக்குள்ள ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.